Dear friends, today we are going to discuss December 2013 Part B problem, just two problem. Okay. So this is the first problem, problem number 66. For a fixed positive integer n greater than or equal to 3, let A be the n by n matrix defined as A equal to I minus 1 by n j, where I is the identity matrix and j is the n by n matrix with all entries equal to 1. All entries equal to 1. Which of the following statement is not true? Very, very important question. So, which of the following statement is not true? எது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்படின்னா இதில் ஏதோ ஒரு 3 ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் ராங்காக இருக்குது. அது எந்த ஆப்ஷன் ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த ஆப்ஷன் ராங்காக இருக்கோ அதுதான் கரெக்ட் ஆப்ஷன். சரியா? ஓகே, த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் a பவர் k equal to a for every positive integer k. The second one trace of a equal to n minus 1. The third option rank of a plus rank of I minus a equal to n. Fourth option a is invertible. ஓகே, இதுதான் 4 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? இது ரொம்ப சிம்பிள் மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் அ ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் இன்டிஜர் n இஸ் கிரேட்டர் than equal to 3. 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், 4/4 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் ஃபார் டிஸ்கஸிங் இந்த 4 ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஜென்ரலாக நீங்கள் n by n மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டே நம்ம போடலாம். அந்த ஏன்றதை எப்படி மேட்ரிக்ஸ் டிஃபைன்னா I minus 1 by n into j அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 1 by n into j டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஐன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. j is the n by n மேட்ரிக்ஸ், ஆல் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ we can construct j very easily as a n by n matrix or 3/3 matrix or 4/4 matrix, anything. ஸோ jன்றது என்னது? the matrix entries are equal to 1. So like this, எல்லா என்ட்ரியுமே 1. okay, when you try to find out the j square, what is the j square value? j square என்ன வரும்? ஓகே, அப்படின்றத கெஸ் பண்ணணும். என்ன வரும்? சாதாரணமாக ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா என்ன வரும்? நீங்கள் 3/3 ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டி பண்ணுவோம். மல்டி பண்ணால் என்ன வரும்? 1 + 1 + 1 1 + 1 + 1 ஃபஸ்ட் என்ட்ரி. Second entry is also 1 + 1 + 1. Third entry is also 1 + 1 + 1. Second row first entry 1 + 1 + 1. ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா எல்லா என்ட்ரியுமே என்ன இருக்கும்? 3ஆக இருக்கும். when you try to find out the j square for 3/3 matrix, okay, we get the all entries are 3. எல்லா என்ட்ரியுமே என்னது? 3ஆக இருக்கும். அப்படின்னா 3ஐ காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு once again we get the j matrix. So the same way when you discuss for the n by n matrix, okay, so when you multiply j into j, we get the n, all entries are n. When you take out the n from the matrix, then we get the once again we get the j matrix, so nj. So j square equal to nj. It's a very simple, very, very simple. So உங்களுக்கு புரியாட்டி just take the 3/3 matrix and then try to find out the j square. We get the j square equal to 3j. okay வா? ஸோ இயர் ஐ வில் டேக் த n by n மேட்ரிக்ஸ். அவங்க டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறது n by n மேட்ரிக்ஸ் தான். அதனால் n by n மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணும்போது j ஸ்கொயர் ஈக்குவல் டு nj. ஓகே, ஸோ கிவன் தட் a ஈக்குவல் டு 1 by n into j. ஸோ வாட் இஸ் த a ஸ்கொயர்? ஏன் நம்ம ஏன் a ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம்? த ஃபஸ்ட் ஆப்ஷனில் a பவர் k ஈக்குவல் டு a சம்திங் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். அதனால் ஐ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த a ஸ்கொயர். a ஸ்கொயர்ன்றது அது 1 - 1 by n into j, 1 - 1 by 1 into j. when you multiply these two, so I minus I into I, identity matrix I தான். so 1 by n into j, 1 by n into j into I, 1 by n into j தான். I into 1 by n into j, 1 by n into j தான். so 1 by n minus 1 by n into j minus 1 by n into j, we get the minus 2 by n into j. okay, and when you multiply the last term minus 1 by n into j minus 1 by n into j plus 1 by n square j square. I into I, identity matrix I. so I minus 2 by n into j 1 by n square, j square என்னது? nj. j square என்றது nj. இதை அடிச்சிங்கன்னா 1 by n into j ன்னு வந்துடும். 1 by n into j. So minus 2 by n into j plus 1 by n into j.
அப்படின்னா மைனஸ் ஒன் பை என் இன்ட்டு ஜேன்னு வரும் ஓகேவா I minus 1 by n into j okay so a square when you try to find out the a square we get the once again I minus 1 by n into j அப்படின்னா a தான் கிடைக்குது அப்படின்னா a square equal to a we get the a square equal to a இதுக்கு என்ன கன்க்ளூஷன் a square equal to a னா a is a இடம் போட்ட மேட்ரிக்ஸ் இதெல்லாம் தெரியாட்டிலும் பரவாயில்ல a is இடம் போட்டா இல்லை வேறு ஏதாவது மேட்ரிக்ஸ் அந்த நேம்லாம் தெரியாட்டிலும் பரவாயில்ல the first option நான் a power k equal to a வா a power k equal to a வான்னு எப்படி செக் பண்ணுறது a square equal to a னா a cube என்ன வரும் a square வரும் again once again a square equal to a so அப்படின்னா a cube is also a power 4 find பண்ணிங்கன்னா அதுவும் a தான் a power 5 a so from this a power k equal to a for every positive integer k okay so a square equal to a னா that is called the idempotent matrix அது தெரியாட்டிலும் பரவாயில்ல the first option a power k equal to a for every positive integer k from this என்ன conclusion the option 1 is incorrect ஏன்னா option 1 is incorrect னா என்ன மீனிங் அதாவது not trueன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து wrong கிடையாது option 1 வந்து கரெக்டான ஆப்ஷன் satisfy பண்ணுற ஆப்ஷன் அதனால் option 1 is incorrect சரியா okay the next one trace of a what do you mean the trace of a trace of I minus 1 by n j ஓகேவா so trace of I minus 1 by n j னா trace of I minus 1 by n into trace of j so n minus trace of I na enna I is the identity matrix n by n identity matrix அப்படின்னா trace of I na என்ன வரும் 1 plus 1 plus 1 plus 1 plus அந்த diagonal இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இட்ஸ் n by n matrix diagonal 1 தான் இருக்கும் so n times 1 ஆட் பண்ணும்போது we get the n so n minus 1 by n into trace of j என்ன வரும் j வந்து is also n by n matrix but the entries are equal to 1 இதுலேயும் டயகனலில் 1 தான் இருக்கும் ஜேவிலையும் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது n தான் வரும் ஸோ என்னென்னு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா n மைனஸ் 1 ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு n மைனஸ் 1 இதை தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 2லையும் அப்படின்னா ஆப்ஷன் 2வும் கரெக்டான ஆப்ஷன் பட் நம்முடைய நாட் ட்ரூன்னு கேட்டதுனால எதுக்கு நாட் ட்ரூன்னு கேட்டதுனால ஆப்ஷன் 2 இஸ் இன்கரெக்ட் ஆப்ஷன் 2 இஸ் இன்கரெக்டா ஓகேவா அவன் நாட் ட்ரூன்னு கேட்டதுனால புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது ஓகேவா இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் தேர்ட் ஆப்ஷனை என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் ரேங்க் ஆஃப் ஐ மைனஸ் ஏ ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம செக் பண்ணணும் ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் ரேங்க் ஆஃப் ஐ மைனஸ் ஏ ஓகே ஸோ ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஐ மைனஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஓகேவா ரேங்க் ஆஃப் ஜே என்னன்னு தெரியணும் ரேங்க் ஆஃப் ஜே என்ன ஜேன்றது இட்ஸ் அ n by n மேட்ரிக்ஸ் வித் ஆல் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் டு 1 எல்லா என்ட்ரிஸும் ஒன்றா இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் ஜே என்ன வரும் இதை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துங்க 3/3 மேட்ரிக்ஸ்னால் எல்லா என்ட்ரிஸும் ஒன்றா இருந்ததுன்னா ரேங்க் என்னது ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப இயர்லியராக ஸோ ரேங்க் ஆஃப் ஜே ஈக்குவல் டு 1ன்னு வரும் எப்படி R2 implies R2 minus R1 R3 implies R3 minus R1 அதை அப்ளை பண்ணிங்கனாவே செகண்ட் ரோ தேர்ட் ரோ கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும் இந்த 3/3 மேட்ரிக்ஸை எடுத்துட்டிங்கன்னா ஜேன்றதை 3/3 மேட்ரிக்ஸாக எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் ரோ கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும் இதே ரூல் தான் n by n மேட்ரிக்ஸுக்கும் R2 implies R2 minus R1 R3 implies R3 minus R1 and R4 implies R4 minus R1 and so on Rn implies Rn minus R1 இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரோ தவிர மீதி எல்லா ரோவும் ஜீரோ ஆகிடும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஜே என்ன 1 ரேங்க் ஆஃப் ஜே இஸ் 1 அப்படின்னா ஐகன் வேல்யூ ஆஃப் ஜே என்னவா இருக்கும் ஐகன் வேல்யூ ஆஃப் ஜே ஓகேவா ரேங்க் ஆஃப் ஜேவுக்கும் ஐகன் வேல்யூ ஆஃப் ஜேவுக்கும் என்ன மீனிங் ஓகேவா ஸோ ரேங்க் ஆஃப் ஜே இஸ் 1னா ஒரே ஒரு நான் ஜீரோ வேல்யூ இருக்குன்னு அர்த்தம் ஓகே மொத்தம் ஐகன் வேல்யூ வந்து n ஐகன் வேல்யூ இருக்கலாம் எதுக்கு ஒரு n by n மேட்ரிக்ஸுக்கு n ஐகன் வேல்யூ இருக்கும் பட் ஐகன் வேல்யூ ஆஃப் ஜே ரேங்க் ஆஃப் ஜே 1ன்றதுனால ஒரே ஒரு நான் ஜீரோ ஐகன் வேல்யூ தான் இருக்கும் நான் ஜீரோ ஐகன் வேல்யூ ஒன்லி 1 so the rank is defined in terms of eigenvalue na number of non-zero eigenvalue is called the rank of the matrix so the eigenvalue of j equal to n 0 0 0 னு போட்டுருக்கேன் அந்த eigenvalue வந்து என்னது n எப்படி eigenvalue n ன்னு சொல்கிறீங்க ஓகேவா இட்ஸ் j ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா இங்கேயே j ஸ்கொயர் ஈக்குவல் டு nj j square equal to nj na j square minus nj equal to 0 this is considered as the lambda okay well this is the from this what are the root
இதிலேருந்து என்ன ரூட் கிடைக்குது, சாரி நாட் n is not a lambda, j square minus nj equal to 0 னா j satisfy the equation x square minus nx equal to 0. So therefore what is the eigenvalue, j into j minus n equal to 0, that is j equal to 0 and j equal to n. 0 and n are eigenvalue. இங்கே n eigenvalue இருக்குன்னா ஓகே, இதனுடைய ரேங்க் 1ன்னு வேறு, அப்படின்னா என்னன்றது ஒரு ஐகன் வேல்யூ, மீதி எல்லாமே 0ன்றது ஐகன் வேல்யூ. புரியும்னு நினைக்கிறேன். புரியாட்டி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரேங்க் ஐகன் வேல்யூ ஆஃப் ஜே ஈக்குவல் டு n000. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு நான் ஜீரோ ஐகன் வேல்யூ, தட் இஸ் n, அதர்வைஸ் 0. ஐகன் வேல்யூ ஆஃப் I என்ன, 1111. அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா ஐகன் வேல்யூ வந்து 1111ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ என்ன வரும் அப்படின்னா ஐகன் வேல்யூ ஆஃப் I மைனஸ் ஏன்றது I மைனஸ் 1/nj. அப்படின்னா ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஐகன் வேல்யூ ஆஃப் I மைனஸ் 1/njனா ஐகன் வேல்யூ ஆஃப் I மைனஸ் 1/n இன்ட்டு ஐகன் வேல்யூ ஆஃப் ஜே. நமக்கு ஐகன் வேல்யூ ஆஃப் ஐன்றது என்னன்னு தெரியும், 1111 மைனஸ் 1/n இன்ட்டு n000. ஆக்சுவலி இது 1/n ப்ராடக்ட் வித் த n00. 1/n உள்ள மல்டி பண்ணும்போது இது 1 ஆகிடும், மீதி எல்லாம் 0 ஆகிடும். ஸோ 1000ன்னு வந்துடும். ரெண்டுத்தையும் சப்ரா பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 1 0 ஃபஸ்ட் ஒன், மீதி எல்லாம் 1 மைனஸ் 0 1 0111ன்னு வரும். இதுதான் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. ஐகன் வேல்யூ ஆஃப் ஏன்றது அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ என்ன வருது, இதில் ஒரே ஒரு என்ட்ரிஸ் தான் 0வாக இருக்குது, மீதி எல்லாம் நான் ஜீரோ வேல்யூ. அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ என்ன வரும், n மைனஸ் 1 ரேங்க் ஆஃப் ஏ. ரேங்க் ஆஃப் I மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஐகன் வேல்யூ ஆஃப் I மைனஸ் ஏ என்ன, ஐக்கு 111, ஏவுக்கு 011. ரெண்டுத்தையும் சப்ரா பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 0 1, மீதி எல்லாம் 0. ஸோ ரேங்க் ஆஃப் I மைனஸ் ஏன்றது 1. ரேங்க் ஆஃப் I மைனஸ் ஏன்றது 1. அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் ரேங்க் ஆஃப் I மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா n மைனஸ் 1 ப்ளஸ் 1 1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா n. அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் ரேங்க் ஆஃப் I மைனஸ் ஏ ஈக்குவல் டு n. From this என்ன conclusion, option 3 is incorrect. Option 3 is incorrect. ஏன்னா இது ட்ரூ, இது கரெக்டாக இருக்குது, அதனால் ஆப்ஷன் 3 இன்கரெக்ட். ஏன்னா அவன் என்ன எது நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க, அதனால் ஆப்ஷன் 3 இஸ் இன்கரெக்ட். த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஐகன் வேல்யூ ஆஃப் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் அபவுட் சாய்ஸ், ஏ இஸ் இன்வெர்ட்டபிள்னு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் இன்வெர்ட்டபிள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏனுடைய ஐகன் வேல்யூ என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏனுடைய ஐகன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 01111. அப்படின்னா ஏ இஸ் இன்வெர்ட்டபிள்ன்றது ராங். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ 0னா டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0னா என்ன மீனிங், டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ ஈக்குவல் டு 0னா ஏ கேனாட் பி இன்வெர்ட்டபிள். அப்படின்னா ஆப்ஷன் 4ன்றது தான் ராங்கான ஒரு ஆப்ஷன் அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு. எது நாட் ட்ரூன்னு கேட்டதுனால ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. ஓகேவா? கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது ப்ராசஸ்ஸு. ஓகே, ரொம்ப ஈஸி. நீங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஆப்ஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா பார்ட் பி ப்ராப்ளம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். அது ஈஸியாக நீங்கள் பார்த்ததுமே ஃபோர்த் ஆப்ஷன் டைரெக்டாக வந்துட்டு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக ராங்கான்றது சூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாமினேஷன் ஹாலில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஜஸ்ட் ஆப்ஷனை பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்ட் பியில் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். பார்ட் சிக்கு தான் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷனை டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 67. கன்சிடர் த ஃபாலோவிங் ரோ வெக்டார்ஸ் ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 110100, ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 110010, ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 110001, ஆல்ஃபா 4 ஈக்குவல் டு 101100, ஆல்ஃபா 5 ஈக்குவல் டு 101010, ஆல்ஃபா 6 ஈக்குவல் டு 101001. The dimension of the vector space spanned by these row vectors அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The dimension of the vector space spanned by these row vectors அப்படின்னு கொடுத்துட்டு 6 row vector alpha 1 alpha 2 alpha 3 alpha 4 alpha 5 alpha 6 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆர் 6 5 4 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை என்ன பண்ணலாம், டைமென்ஷன் ஆஃப் த வெக்டார் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்பேண்ட் பை தீஸ் 4 வெக்டார்ஸ், தீஸ் 6 வெக்டார்ஸ், ரோ வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இது ரெண்டுத்துக்கும் எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எத்தனை இண்டிபெண்ட், இந்த 6 ரோ வெக்டார்ஸில் எத்தனை வந்து மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். டைமென்ஷன் ஆஃப் த வெக்டார் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சதுக்கு ஈக்குவல். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே வச்சுட்டு எதெல்லாம் இண்டிபெண்ட் அப்படின்னு கெஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் டேலண்ட் இருந்தால் அதையும் பண்ணலாம். டைரெக்டாக பண்ணிவிட்டு எது எத்தனை வெக்டார் வந்து ரோ வெக்டார் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆப்ஷன். அது பார்த்தும் சொல்லலாம்.
அதர்வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரேங்க் கண்டுபிடிக்கிறது பெஸ்ட் வே. ரேங்க் ஆஃப் திஸ் ரோ வெக்டாரை போட்டுட்டு ரேங்க் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிடச்சிடும் எத்தனை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் corresponding to these 6 row vectors. It's equivalent to dimension of the vector space spanned by this row vector. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ரேங்க் கண்டுபிடிக்க போகிறேன். ரேங்க்கை இது ரோ வெக்டாராக எடுத்துட்டேன், எல்லா ரோ வெக்டரும் 6 ரோ வெக்டாரையும். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் 0 ஆகிக்கலாம். ஏன்னா இங்கே 1 இருக்குது ஃபஸ்ட்டில், R1 பேஸாக வச்சுட்டு R2 implies R2 minus R1, R3 implies R3 minus R1, R4 implies R4 minus R1, R5 implies R5 minus R1, R6 implies R6 minus R1னா இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இங்கே -1 வந்துடும், இங்கே 1 minus 0 1 தான், இங்கே 0. ஸோ இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது ஓகேவா, இது மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி கிடச்சிடும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ R3 மைனஸ் இங்கே வேறு ஏதாவது டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதுதான் R3. ஸோ என்ன பண்ணலாம், இதில் ஏதாவது 0 ஆக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 0 ஆக்கலாம். இந்த -1 யூஸிங் R2 யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணும்போது R3 implies R3 minus R2னா -1 ஆஃப் மைனஸ் ஆஃப் -1னா +1 ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இதை 0 ஆக்கிறதுக்காக R3 implies R3 minus R2. ஓகேவா, இதே மாதிரி R5 எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது இது R5ஐயும் R4ஐயும் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த பொசிஷன் 0 ஆகும், இந்த பொசிஷனும் 0 ஆகும். எது R5லேருந்து R4 சப்ராக்ட் பண்ணும்போது R5னுடைய பொசிஷன் சேஞ்சஸ் வரும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த ரெண்டு பொசிஷன் 0 ஆகும், இது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி R6 minus R4 பண்ணும்போதும் இந்த ரெண்டு பொசிஷனும் 0 ஆகிடும். சரியா, ஓகேவா. ஸோ இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்றது யோசிக்க திங்க் பண்ணணும். ஓகே, வேறு எதுவும் பண்ண R3யில் இந்த பொசிஷன் 0 ஆகலாம், R2 சப்ராக்ட் பண்ணும்போது. இதுலேருந்து R2 சப்ராக்ட் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், R5லேருந்து R4 சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு பொசிஷன் 0 ஆகுது, R6லேருந்து R4 சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு பொசிஷன் 0 ஆகுது. ஸோ R5 implies R5 minus R4, R6 minus R6 minus R4, R3 minus R3 minus R2. இது அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துடும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்ஸ் அகைன் நீங்களாக எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிற அவுட்புட் இந்த மேட்ரிக்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஏதாவது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ணுமா, அப்ளை பண்ணுறதுனால இதை சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்றது தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேவா திஸ் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இங்கே இதெல்லாம் 0வாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, சரி சார் இதை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு 0 ஆகும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுனால 0 ஆகும், கரெக்டு தான். பட் ஆனால் இந்த இடத்துல வேல்யூ வந்துடும், 0 + 1. ஓகேவா, அதனால் அதை பண்ண முடியாது. ஸோ த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை 0 ஆக்கலாம், -1 + 1 0 ஆகும், கரெக்டு தான். ஆனால் 1 + 0 1. ஓகே, வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா, வேணால் இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் என்னது R3 implies R3 implies R3 + R2, R3 + R2 போடும். இந்த இடத்துல வேல்யூ வந்துடும், இந்த இடத்துல we get the value, that is என்னது -1 வந்துடும். ஓகேவா, ஸோ அதனால் பிரயோஜனம் இல்லை. ஸோ இதை பண்ணுறதுனால ஸோ ஒன்லி ஆப்ஷன் R5லேருந்து R2வை சப்ராக்ட் பண்ணலாம். R5லேருந்து R2வை சப்ராக்ட் பண்ணுறதுனால இது 0 ஆகிடும், இந்த பொசிஷன் 0 ஆகிடும். 1 - 1 இந்த பொசிஷன் 0 ஆகும், வேறு எந்த இடத்துலையும் வேல்யூ வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, அதனால் R5 implies R5 minus R2 பண்ணலாம். அதே மாதிரி R6 implies R6 minus R2. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறதுனால 0 ஆகும், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறதுனால வேல்யூ தான் வரும், அதே வேல்யூ தான் வரும். இங்கே 0 + 1 1ன்னு வரும். ஓகேவா, ஸோ இதுவும் பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பட் ஆனால் பண்ணலாம். ஓகே, R6 minus R2னா இந்த ரெண்டு பொசிஷன் வேல்யூ வருது. ஓகே, இல்லை பண்ணாமலும் விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுது. இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்க அவுட்புட். ஓகேவா, R6 minus R2 போட்டிங்கன்னா வேறு ஏதாவது சிம்பிளி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. ட்ரை தான் பண்ணுறோம், நம்ம எல்லாமே ட்ரை தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதை பண்ணும் பொழுது இதுலேருந்து இதில் சப்ராக்ட் பண்ணலாம், இதுலேருந்து R6லேருந்து R3யை சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணும்போது இந்த பொசிஷன் 0 ஆகும், இந்த பொசிஷனும் 0 ஆகும். ஸோ இந்த ஒரு வேலை பண்ணலாம், வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இதை 0 ஆக்கலாம் ஆட் பண்ணி, பட் ஆனால் இது அப்படியே வேல்யூ அப்படியே தான் இருக்கும், இங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிடும், அதுதான் பிரச்சனை. ஓகேவா, ஸோ அதை அவாய்ட் பண்ண மாதிரி ஓகேவா இது ரெண்டும் 0 ஆகும். லாஸ்ட் ரோ R6 minus R3 பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே ஏதாவது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ண முடிஞ்சு தான் தைரியமாக பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா, ஸோ இங்கே இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்படின்னா ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் வந்து 4. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் கொடுத்துருக்கிற 6 வெக்டாரில் 4 வெக்டார் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா the dimension of the vector space spanned by this 6 vector row vectorsன்றது is a 3ன்றது 4ன்றது கரெக்ட் ஆப்ஷன்.
Okay, so option 3 is correct. Okay, thank you.